மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டுருக்குங்க. இருக்கிறதுலேயே வந்து கஷ்டமான சனியே வந்து பார்த்திங்கன்னா, அஷ்டம சனியும், ஜென்ம சனியும் தாங்க. தலை மேலே உட்காந்துருக்கிற சனிங்க. மென்டல் ப்ரெஷரையும், குழப்பத்தையும் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விடாமல் இருக்கவே மாட்டாருங்க. மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எதையாவது ஒன்று நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தே தான் தீரணுங்க. தூங்கும்போது கூட எதாவது யோசிக்காமல் உங்களால் தூங்க முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். எந்த விஷயம் எடுத்தீங்கனாலும் தெளிவான ஒரு முடிவு உங்களால் எடுக்கவே முடியாதுங்க. எண்ணம், செயல், சிந்தனையில் பிரச்சனை கொடுக்காம இருக்கவே மாட்டாருங்க. அங்கேருந்து உங்களோட 3ஆம் இடத்த பார்க்குறாருங்க. முயற்சி ஸ்தானத்தை ஸ்டக் பண்ணி விட்டுருவாருங்க. எவ்வளவு தான் நீங்கள் முயற்சி பண்ணிங்கனாலும் அடுத்த ஸ்டெப்பே நடக்காதுங்க. அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுடும். இளைய சகோதரம், சகோதரிகள் இருந்தால் அவங்களோட பிரச்சனையை கொடுத்துருவாங்க. கம்யூனிகேஷனில் பிரச்சனையை கொடுப்பாருங்க. இந்த டிஜிட்டல் மீடியா, மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த லெவல் எடுத்து வைக்கிறதுக்கான எல்லா மூவையும் பிளாக் பண்ணி விட்டுருவாருங்க. எதையாவது முயற்சி பண்ணி வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு மாறிடலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது எல்லாமே பஞ்சாயத்தாக பண்ணி விட்டுருவார். அங்கேருந்து உங்களோட 7ஆம் இடத்த 7ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 7ஆம் இடம்ங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம்ங்க. கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை கொடுக்கறது, எதையாவது ஒரு வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுத்து பிரித்து விட்டுறது, இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் கணவன் மனைவியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்றது, திருமணத்துக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு திருமண தடையை கொடுக்கறது, எவ்வளவு தான் முயற்சி பண்ணிங்கனாலும் பெண்ணு கிடைக்காம இருக்கிறதுங்க, பையன் கிடைக்காம இருக்கிறதுங்க. ஜாதகமெல்லாம் நல்லா இருக்கும், நல்ல வேலை பார்த்துருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக செட் ஆகாது. அந்த மாதிரியான சூழ்நிலை கொடுத்துருவாரு. முதுகு தண்டு வரத்தில் நிறைய பேருக்கு பிரச்சனை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் எக்கச்சக்க பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பழகிட்டு இருக்கிற நீண்ட நாள் ஃப்ரெண்டு உங்களுக்கு துரோகம் பண்ணுறதோ, உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதோ, இது எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு. தன்னோட 10ஆம் பார்வையாக உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 10ஆம் இடமும் தொழில் ஸ்தானம், வேலை ஸ்தானம் கேட்கவே வேண்டாங்க. என்ன வேலை பார்த்தீங்கன்னா ரெகக்னைசேஷன் கிடைக்காதுங்க. உங்களோட மேலதிகாரி உங்களை மதிக்கவே மாட்டாங்க. உங்களுக்கு கீழே யாராவது வேலை பார்த்துட்டுனா அவங்க நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டாங்க. நிறைய மீனராசிக்காரர்கள் எதுக்கடா இவங்கள்ட்டலாம் போய் வேலையை பார்த்துக்கிட்டு ஏதாவது பிஸ்னஸை பண்ணணும், பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அங்கேயும் உங்கள் ஃப்ளோவில் இல்லாமல் எல்லாமே பிரச்சனையாகி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வரேன்னு அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டான். உள்ளே வந்திருக்கிறவங்களும் உங்களை ஏமாற்ற ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக கிடச்சிருக்காது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை பிரச்சனையை கொடுக்காமல் இருந்திருக்கவே மாட்டாருங்க. இந்த சனியை இந்த 138 நாளைக்கு மட்டும், இந்த சனி பகவானை ஒரு 138 நாளைக்கு மட்டும் உச்சம் பெற்ற குரு தன்னோட 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறாருங்க. இந்த பீரியட் உங்களுக்கு ஒரு ரிலீஸ் பாயிண்ட்டுங்க. இப்போ என்ன ஆகும்னா, உங்கள் எண்ணம், செயல், சிந்தனை கொஞ்சம் தெளிவாக ஆரம்பிக்கும். நல்ல பாசிட்டிவாக நல்ல பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. எண்ணம் வந்து வைடாக, ப்ராடாக அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம்ங்கிறதெல்லாம் யோசனையெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் மெதுவாக நடக்க ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளாக தேங்கி இருந்த விஷயங்கள் திரும்ப ஒரு தரம் ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ண ஆரம்பிப்பீங்க. இளைய சகோதர சகோதரிகளுக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். மீடியா, டிஜிட்டல், கம்யூனிகேஷன், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஃபீல்டில் வேலை பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். ஒரு பாசிட்டிவான ஒரு அடுத்த லெவலுக்கு மூவ் ஆக ஆரம்பிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். நல்ல அந்யோன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான பேச்சுவார்த்தையோ இல்லை ஒரு பாசிட்டிவான வைபோ உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. பார்ட்னர்ஷிப் உள்ள இருந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. பிரிஞ்சு போயிடலாம்னு நினச்ச இந்த பார்ட்னர் வந்து திரும்ப ஒன்று சேர்ந்து பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு, புதிய இன்வெஸ்டர் உள்ளே வரதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் நடக்குங்க. பட் இந்த 138 நாள் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால அகலக்கால் வைக்காதீங்க. இருக்கிறத அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முடியுமாங்கிறத மட்டும் பாருங்கள். அதே மாதிரி 10ஆம் இடத்த சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வேலையில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் ஒர்க்கை வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது அடுத்த லெவல் பொறுப்பு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை மாறணும்னு நினச்சிங்கன்னா மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இடம் மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வேலை ரீதியாக வெளிநாடுகள் ஏதாவது போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அமைப்புகளுக்கான ரூட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இந்த வக்கரசனியை நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக வேண்டிய கோயில் வந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோயிலுங்க. அங்கே போய் கடலில் குளிச்சுட்டு அக்னி தீர்த்தத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய கிணத்துலையும் தயவு செஞ்சு ஒரு தரம் குளிச்சுட்டு சிவபெருமானுக்கு உள்ளே போய் ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிக்கோங்க. முக்கியமாக சிவபெருமானுக்கு நீங்கள் வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷங்க. முடிஞ்சால் பண்ணிட்டு வாங்க. என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பழங்கால சிவன் கோயிலாக சூஸ் பண்ணுங்கள். அந்த சிவனுக்கு வில்வ இலையில் அர்ச்சனை பண்ணுங்கள். சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் போட்டு வணங்கி வாங்க. 108 தரம் சனீஸ்வர பகவானோட காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். 9 தரம் கோவிலை சுற்றி வாங்க. சனீஸ்வர பகவானோட சன்னதியை மட்டும் இல்லைங்க, ஃபுல் கோவிலே 9 தரம் சுற்றி வாங்க. 45 நிமிஷம் கோவிலில் உட்காந்து ஆத்மார்த்தமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஆத்மார்த்தமாக வேண்டுங்க. இதை இந்த 138 நாளுமே சனிக்கிழமை நீங்கள் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த அத்தனை ஸ்டக்குமே விலகி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலில் உங்களை கொண்டு போய் வர்றதுக்கான எல்லா வேலையும் இந்த சனி பகவான் பார்ப்பாருங்க. யூஸ் பண்ணிக்கோங்க.